இந்த கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த 1500 பேரும் ஒரே நைட்டில் காணாமல் போயிருக்காங்க. அவங்க எங்கே போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே இது வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த ஊரில் தங்கலான்னு போனாலும் முழுசாக ஒரு நாள் கூட இருக்க முடியாமல் அந்த ஊரை விட்டே கிளம்பியிருக்காங்க. இப்படி ஒரு சபிக்கப்பட்ட கிராமம் தான் இந்த குல்தாரா. ஒரு டைமில் ராஜஸ்தானில் செழிப்பாக இருந்த கிராமம் தான் குல்தாரா. ஆனால் 1825 இங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னன்னா, அந்த நாட்டுடைய அமைச்சர் சலீம் சிங்ன்றவர் அந்த ஊருக்கு வந்திருக்காரு. வந்துட்டு அந்த ஊர் மக்கள்கிட்ட வரிலாம் வசூலிச்சுட்டு அவங்களெல்லாம் பார்த்துட்டு கிளம்புறப்ப அந்த ஊர் தலைவரோட பொண்ணை பார்த்துருக்காரு. அவங்க ரொம்ப அழகாக இருந்தோன்னே இவர் அந்த ஊர் தலைவர்கிட்ட போயிட்டு, உங்கள் பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்போ உடனே உங்கள் பொண்ணை என் கூட அனுப்பி வைங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த ஊர் தலைவனும் ஊர் மக்களும் ஒத்துக்கல. ஈவன் அந்த பொண்ணுக்கே அதில் விருப்பம் இல்லை. ஆனால் இந்த அமைச்சர் அதோட விடாமல், நாளைக்கு நான் திரும்ப வருவேன், இந்த பொண்ணை என் கூட அனுப்பி வைக்கலனா இந்த ஊரில் இருக்க எல்லாரையும் கொன்னுட்டு இந்த பொண்ணை நான் தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மினிஸ்டர்கிட்ட இருந்து அந்த ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவங்களுடைய வீடு திங்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நைட்டோட நைட்டாக அந்த ஊரை விட்டே கிளம்பியிருக்காங்க. அதாவது லிட்ரலாக மறைஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு தடமே இல்லை. பட் அவங்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி எங்களால் இந்த ஊரில் இருக்க முடியலையோ அந்த மாதிரி யாராலையும் இந்த ஊரில் இருக்க முடியாதுன்னு சபிச்சுட்டு போனதாக சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற மாதிரியே யார் அங்கே போய் தங்கினாலும் நைட்டான அலறல் சத்தம் கேட்குது, ஏதோ கருப்பாக ஒரு உருவம் எங்களை ஃபாலோ பண்ணுது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 300 வருஷமாகுது. இப்பயும் நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்கன்னா அங்கே வீடெல்லாம் பார்க்கலாம், ஆனால் அந்த வீட்டில் மனுஷங்களை பார்க்க முடியாது.